மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வருது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதேபடி காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது ராசியாக வருது தனுர் ராசி. இந்த தனுர் ராசியுடைய அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய ராசியே 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக விடுதலை கிடைக்கக்கூடிய மாதம். சாமி இது மட்டும்தானா அப்படின்னாக்க, கடந்த 7.5 ஆண்டுகளாக போராட்டம் அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த தனுர் ராசிங்க. என்ன சாமி அது என்ன 7.5? உங்களுக்கு பிடிச்சிருந்த 7.5 தான் இந்த பாடாப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 7.5 விலகக்கூடிய மாதம் அப்படின்றது மார்கழி மாதத்தில் 4ஆம் தேதி. அதேபட்டது ஆங்கில தேதியில் பொறுத்தளவுக்கு 20/12/2023 மாலை 5:20 விடுதலை. சரி, இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோமா? நாங்கள் தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம். சனிப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய பலன்கள் தனுர் ராசிக்கு என்னென்னு போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள். இதோடு அதில் விளக்கமாகவும் விரிவாகவும் இருக்கும். 1. அடுத்தது 2. இப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. நம்மளுடைய பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். அப்போ அந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது அதீத தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ அதீத தைரியத்தை கொடுக்கறதுனால நம்ம வாக்குஸ்தானத்தை கட்டுப்படுத்தணும். அதாவப்பட்டது தேவையானவங்கள்ட்ட தேவையான நேரத்தில் பேசினோம்னா வெற்றி கிடைக்கும். தேவையில்லாமல் லூஸ்டாக விட்டு அது எதிராளிகளாலேயும் நட்பு வட்டாரத்திலையும் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாச்சுனாக்க கண்டிப்பாக வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. சரி, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது பகவான் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். இப்போ 10ஆம் இடத்துல ஜோதிட சாஸ்திரத்துப்படி இருக்கிறது நம்மளுடைய கேது பகவான். இருந்தாலும் சின்ன குழப்பங்களை கேது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், ஞானக்காரகன் அப்படிம்போம். ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு அடிபட்ட பிறகு தான் ஞானம் கிடைக்கும். அதனால் நீங்கள் பார்க்குற உத்தியோகம் பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல யாரு கூடயும் வாதமோ விதாண்டவாதமோ பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். சரி, இதுக்கப்புறம் பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், வருஷ பலன்கள் சொல்கிறது எல்லாமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக போகக்கூடிய கிரகங்களை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடியது மாத பலன்களை வச்சு சொல்கிறோம். அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், அங்காரக பகவான், புத பகவான் இவங்க இந்த மார்கழி மாதத்தில் பெயரும் பொழுது என்னென்ன நல்ல பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவாங்க அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அதாவது அருமையாக சொன்னீங்க. இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய ராசியின் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார்.
இது என்ன சார் பெரிய விஷயம், ஒரு வருஷமும் வந்து மார்கழி மாதம் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தானே இருப்பார் அப்படின்னா, இந்த வருஷம் ராசிநாதனால் பார்க்கப்படுறது பெரிய யோகம். 9ஆம் அதிபதியும் இருக்கார், ராசிநாதனும் இருக்கார். இதை தவிர 9ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்துட போகிறார். எப்போ அப்படின்னா 27ஆம் தேதி அன்றைக்கி, 27/12 அன்றைக்கி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியிலேயே வரார். அதனால் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானங்கள் எல்லாமே உங்களுடைய ராசியை பார்த்து இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசியின் அதிபதியே வந்து மிகப்பெரிய சுபராக இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணவரவு இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் வர்றதும் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் வந்து செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது. இந்த சனி பயிற்சி பலன்கள் தனியாகவே போட்டிருக்கும், அதையும் வந்து கொஞ்சம் பாருங்க. அது வந்து இந்த 20/12/2023 அன்றைக்கி சனி பயிற்சி நடக்கிறது. இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அது. அந்த சனி பயிற்சி பலன்கள் தனியாக ஒரு ராசியாக போட்டிருக்கும். தனுர் ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புத பகவானும் உங்களுடைய ராசியில் வரார், செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியில் வரார். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி இது எல்லாமே வந்து உங்களுடைய ராசியை சுற்றியே இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். அதை தவிர வந்து பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த கோல்ட் ஸ்மித்து, ப்ரொஃபஸர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது எஜுகேஷனல் ஆப் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தட்டுச்சு, அதை தவிர வந்து கணக்கர், அதை தவிர வந்து ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் டபுள் த அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். 9ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த மாதத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சில நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. சில நாட்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த நாட்கள் என்ன அப்படின்றதையும், இந்த மாதத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறது எல்லா ஆலயங்கள்லேயுமே சிறப்பு பூஜைகள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தனுர் மாதத்தில் இது வந்து சூரியன், இப்போ தனுசு ராசி அப்படின்னு சொல்கிறோம், தனுர் ராசின்னு சொல்லுவோம். அப்போ சூரியனும் அங்கேயே இருக்கார். அப்போது தனுர் மாதத்தில் வந்து சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள்லாம் நடைபெற்று வருது. அப்போது ஒரு சிவஸ்தலங்களில் போயிட்டு உங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வர்றதும், இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு கோயில்களில் திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் வந்து காலையில் 4 to 6 படிக்கிறது, இல்லைன்னா மற்றவங்க படிக்கிறதோடு சேர்ந்து நீங்களும் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுலேயும் சிவஸ்தலங்களில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது, விசேஷம். அது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் மார்கழி மாதம் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் வருது. இந்த 13, 14 இந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம்.
அதுபோல் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் செல்வதாக இருந்தாலும் இந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் இல்லாமல் நாம் மாற்றி வச்சுக்கிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டுள்ள விஷயங்களில் இந்த மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐயா கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பெயர்ச்சி நடக்கிறதே பெரிய ஏற்றம். எதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு எல்லா விதமான செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து விசா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பர்மனண்ட் ரெசிடென்ஷிப், அதாவது பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருந்த அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணிதம் சம்பந்தமாக, அக்கௌண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ப்ரமோஷன் வரக்கூடிய காலம் இருக்கும். இந்த வாட்டி வேலையில் ப்ரமோஷன் வரும். வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான விஷயங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.